செபஸ்டியன் அன்புமதியின் சார்பாக இந்த போராளியை தனது ஸ்டாங்கில் அவருக்கு நாம் பங்கின் சார்பாக அறிவிக்கிறோம்.
அருளுரை. அது அருளுரையா மகிழ்வுரையா? சொல்லுங்க, அருளுரையா மகிழ்வுரையா? மகிழ்வுரை. உங்களை எல்லாம் மகிழ வைத்திருக்கிறார் தந்தை ரவீந்திரன் அவர்கள் அமளிபுரத்தில் அமளி நகரிலே திருத்தலத்திலேயே அதிபராக இருக்கிறார்கள். அன்னையில்தான் அந்த அமளி அன்னை ஆலயத்தை ஆயிரத்தவர்களை திருத்தலமாக உயர்த்துவதற்கு கடும் சிரத்தை எடுத்து பார்வையில் ஒழித்தவர்கள் தந்தை ரவீந்திரன் அவர்கள். தந்தையுடைய மகிழ்வான மகிழ்வுரைக்காக அந்த நேரத்தில் நிறைய தகவல்களை அல்லது புதுமைகளை நமக்கு வாரி வழங்கியதற்காக நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்காக தந்தை ரவீந்திரன் அவர்களை இங்காசியர் அன்பு பொறுப்பாளர் வந்து வாழ்த்துகிறார். அவர்களின் சார்பாக சிறப்பாக இந்நேரத்தில் நன்றிகளை தந்தை பாஸ்கர் டேவிட் அவர்களுக்கு தெரிவிக்கலாம். தன்னுடைய வேலை இருந்தாலும் கூட நமக்கான ஓடோடி வருகிற தந்தை, அழகான அருமையான தந்தை, தந்தை நமக்காக முன்னோடியை கூட இந்த நிகழ்வை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே செய்தார்கள், குறையத்திலும் இறைவாக நடந்தது, இப்போதும் செய்கிறார்கள். இந்த தியாக உள்ளம் நிறைய அவரிடம் உண்டு. அந்த தியாக பண்புகள் நிறைய. எனவே அவர்களை பாராட்டி நம்முடைய அந்தோனியார் அன்பு சமூகத்தின் சார்பாக தந்தைக்கு இந்த முன்னாடியே வங்கியின் சார்பாக அணிவிக்கிறோம். தந்தை அந்தனிதார் நம்முடைய பகுதி வீரராக மிக சிறப்பான ஏற்கனவே தந்தை ரவீந்திரன் சொன்னதை போல நல்ல ஒரு அருளரை தருகிறவர்கள் தந்தை அந்தனிதாஸ் அவர்கள் நமக்கு இப்போதைக்கு காலையில் தேர்தலை முடித்து கல்வியை முடித்து பல பணிகள் கொண்டிலும் கூட நம்மை பார்க்க அந்தனியாரை பார்க்க அந்தன நமக்கு ஜெபிக்க வந்திருக்கிறார்கள். தந்தை அந்தனிதாஸ் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக தூய தோமா அன்பு சமூகத்திலிருந்து ஒருவரது இப்போது பொறுப்பாளர் இந்த நூலாளியை அமைக்கிறார்கள். இது நல்ல நேரத்தில் நம்மை வாழ்த்த டொல்கோஸ்கோ ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்ற சாயல்குடியில் இருக்கிற பள்ளியிலிருந்து தந்தை ஆல்பர்ட் அவர்கள் வந்திருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது எனக்கு. ஏன்னா ஏற்கனவே நம்மளை முற்படுத்த பிறகு என்னை நான் வருகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு தந்தை சொல்லும் போதே தெரியும். முக்கிய அந்த நம்ம கிறிஸ்துவ கோயிலுக்கு ரோச்சமானர் கோயில் அபிஷேகத்தின் போது தான் சந்தித்தேன். முதல் முறையாக தான் சந்தித்தேன். ஆனாலும் கேட்டவுடன் சரி என்று சொன்னாங்க, வந்திருக்கிறாங்க. தந்தை அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறதாக இந்த நூலாளியை சவேரியார் அன்பு சமூகத்தின் வழியாக நாம் அணிவிக்கிறோம். பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க சந்தேகத்துறை தலைமையாக வகித்திருக்கிறவங்க, சங்கடம் நீக்கம் சந்தேகத்துறை தன்னுடைய பாதுகாவலராக கொண்டிருக்கிற முக்கிய பங்கு தந்தை அருட்தந்தை தாமஸ் பரிபாலன் அவர்களுக்கு இந்த நூலாளியை தூய பௌரடியார் அன்பு சமூகத்தின் சார்பாக நாம் அனுப்பிக்கிறோம். இந்த நேரத்தில் இங்கே வந்திருந்த எல்லா தந்தைகளுமே அதே போன்று அங்கிருந்து தமிழகத்தை இடத்தில் இருந்தபோது எங்களுக்குள் பேசிக்கொண்டது அந்த நட்பை பலப்படுத்தத்தான் நாங்கள் வந்தோம் என்று சொல்லலாம். உண்மையிலேயே பெரிய பெரிய தந்தைகள் தான்
நான் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. தந்தை பிராங்க்லின் என்னுடைய ஊரையுடைய பக்கத்தை இருக்கும்போது தான் நான் குருவாக அபிஷேகம் செய்யப்பட்டேன். சொல்லியிருக்கிறேன். தந்தை சிறப்பாக நிறைய பொறுப்புகள் இருந்தார்கள். ஆனால் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு, தந்தையை கூப்பிட்டவுடன் கட்டாயம் நான் இன்றைக்கு உண்மையிலே சொல்லப்போனால் இது உங்களுக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். மறைமாடத்தில் ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கிறது. எனவே அதற்கு அந்த அரசு திருப்பதிக்கு செல்ல வேண்டும் பார்த்துக்கலாம். இருந்தாலும் கூட பரவாயில்லை, நாங்கள் வருவோம் என்று உறுதிப்படுத்தினார்கள். வந்திருக்கிறார்கள், ஓடோடு வந்திருக்கிறார்கள் சொன்னேன். தந்தை இருக்கிற அனைவருக்குமே இன்னொரு எடுத்துக்காட்டு தான். நான் வந்திருக்கிற தந்தைகள் எல்லோருமே நம் மக்களின் மேல் வைத்திருக்கிற பாசத்தினால், ரோஷின் மேல் வைத்திருக்கிற அன்பினால் வந்திருக்கிறேன். எனவே தந்தைகளே அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இன்னும் சிறப்பாக இந்த நேரத்தில் இன்றைய வழிபாட்டை சிறப்பு செய்திருக்கிற முன்னுரைகள் அல்லது அஞ்சலி போன்றவற்றை மேற்கொண்டிருக்கிற நம்முடைய பங்கு மக்கள் அனைவரையும் நாம் நடத்த வேண்டிய சிறப்பாகவே செயல்பட்ட, அதற்காக முன்னேற்பாடுகளை செய்த, தங்களை அணியமாக்குவதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்ட, நேரம் ஒதுக்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நம் அனைவரின் சார்பாக நன்றிகளை நாமே தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் இந்த வழிபாட்டை வெறுகிறதாக ஆக்க நம்முடைய பாடகர்கள் உதவி இருக்கிறார்கள். இந்த பாடல்குழுவை வழிநடத்துகிற ரவி சார் அவர்களுக்கும் இதன் உறுப்பினர்கள் அனைவருக்கும் சிறப்பாக வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் கமிட்டியை நாம் மறக்க முடியாது. திட்டமிட்டு செயலாற்றுவதில் எனக்கு மிகவும் ஒத்துழைப்பாக இருக்கிறவர்கள், என்னை ஊக்கமூட்டுபவர்கள், எனக்கு ஆதரவாக இருப்பவர்கள் நம்முடைய கமிட்டி உறுப்பினர்கள். தலைவர் பெற்றியிலிருந்து அனைவருமே சிறப்பாக எனக்கு ஒரு நல்ல ஒரு நண்பனாக இருந்து என்னை சொல்லித் தருகிறார்கள், வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள், சிறமை கொண்டு செயல்படுகிறார்கள். தாங்களே பொருட்களை தோளில் வைத்து சுமக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நாம் அனைவரையும் சிறப்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைய உள்ளங்கள் இந்த அந்த திருவிழாவின் பேர் இந்த 10 நாளுமே மறைவுக்கு நிறைய பார்த்து சொன்னதுனால வந்திருந்தவங்கள நிறைய பேர் என்று சொன்னாங்க. எல்லாமே அருமையாக இருக்கு என்று சொன்னாங்க. அந்த தந்தைகள் இப்போதைக்கு நிறைய இல்லாவிட்டாலும் கூட அவர்களுக்காக நாம் இறைவனுக்கு நன்றி சொல்வோம். நல்ல தந்தையர்கள், இளம் தந்தையர்கள், இறைவன் கொடுத்திருக்கிற ஆற்றலை, இறைவன் கொடுத்திருக்கிற அன்பை இறைவனுக்காக பயன்படுத்துகிற வாய்ப்பை பெற்றிருக்கிற தந்தையர்கள். எனவே தந்தையருக்காக இறைவனுக்கு நாம் நன்றி சொல்கிறோம். அதே போல நேரத்தில் அருமையான அந்தோனியார் சுருவத்தை வழங்கியிருக்கிறார்கள். சிற்பி மண்ணில் பிறந்தவர், மண்ணுக்காகவே வாழ்ந்து வந்திருப்பவர் திரு அமலநாதன் ஐயா பிணைந்தோ அவர்கள். அவர்களுக்கு நமது நன்றிகளை நாம் தெரிவிக்கிறோம். ஆலயத்திற்காக வெள்ளை அடித்து ஆலயத்தை வர்ணம் செய்து அழகுபடுத்த உதவி இருக்கிறார்கள் திருமதி எம் ஜோ வள்ளல் அவர்கள். அவர்களுக்காகவும் நமது நன்றிகளை நாம் சொல்லி எழுதுகிறோம். ஆலயத்திற்கு ஸ்பீக்கர் பான் 3 மற்றும் பீட அலங்கார பொருட்கள் எல்லாம் பெங்களூரிலிருந்தும் இடங்களிலிருந்தும் வழங்கியிருக்கிறார்கள். தூத்துக்குடியை சேர்ந்த தேவி பீட குடும்பத்தினர். இவர்களுக்கு நம் அனைவரும் சார்பாக நன்றிகளை தெரிவிக்கிறார். பீட அலங்காரம் செய்து ஆலயத்தை மெருகூட்டி இருக்கிறார்கள் நம்முடைய மரியின் ஓவிய சபை அருட்சகோதரிகள். அவர்களுக்கு சிறப்பாக வாழ்த்துகளும் பாராட்டுகளும் தெரிவிக்கிறோம். ஆலயத்தை சுற்றி சுத்தம் செய்து கோலங்கள் தானே சந்தோஷமா இருக்குல்ல, கோலங்களை அழகாக வடிவமைத்து தந்திருக்கிறார்கள், அழகுபடுத்தியிருக்கிறார்கள். நம்முடைய வங்கி இளம்பெயர்கள் அவர்களுக்கு சிறப்பான நன்றிகளும் பாராட்டுகளும் தெரிவிக்கிறோம். நமக்கு திருப்பலிக்கு பிறகு மாலையில் 6:30 மணிக்கு ஜெபமாலையும் தொடர்ந்து கொடி இறக்கவும் நடைபெறும். அதற்கு முன்பாக 12:30 மணிக்கு மற்ற ஒற்றை நண்பர்கள் குழு ஏற்பாடு செய்திருக்கிற அசன விருந்து நடைபெறுகிறது. இந்த அசனம் அந்தோனியாருடைய அசனம் என்பதால் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். இதற்கு உதவி இருக்கிற பொருட்களை, ஆடுகளை தந்திருக்கிற அனைத்து உள்ளங்களுக்கும், ஆடுகளையும் அரிசிகளையும் தந்திருக்கிற காய்கறிகள் போன்ற பொருட்களையும் தந்திருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நண்பர்கள் குழு சார்பாக
வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நாமும் அவர்களிடத்தை தெரிவித்துக் கொள்வோம். வாங்க, அசனம் சாப்பிடுங்க. முக்கியமாக இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு அந்த நம் அனைவரையும் எதிராக ஆதரிப்பார். கடைசியில் ஒன்று சொல்லணும், பேப்பர் பங்கில் என்னுடைய முதல் திருவிழாவாக இருந்தாலும் கூட இந்த திருவிழாவை நடத்தி காட்டியிருப்பவர் அந்தனர். அந்த நேரத்தில் அதிக அன்பு நம் அனைவருக்குமே இருக்கிறது நான் உணர்கிறேன். எனவே உங்கள் எல்லோருக்கும் சிறப்பான திருவிழா நல்ல வாழ்த்துக்களை தெரிவித்து சொல்லுங்கள். எழுத மாட்டீங்களா? நன்றி. சாமிக்கு நான் அப்படி சொன்னேன். உங்கள் பொங்கு சாமிக்கு நான் பொங்கு சாமியாக இருந்தேன். எனக்கு சாமி பொங்கு சாமியாக வந்திருக்காங்க. அசைந்தவும் வருகிறேன். அதனால் சாமியோட எனக்கு வந்து இந்த நெருக்கம் வந்து உறவு உண்டு. எப்பொழுதும் அவரிடம் சிரித்து பேசி பழகுவது. எனவே தந்தையுடைய பணி இந்த இடத்தில் சிறப்பதற்காக அவரை வாழ்த்துகின்றோம். அவர்களுக்காக பிறந்து பிரார்த்தனை செய்கின்றோம். சாமி ஜோர கரவோசை எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் திருவிழா வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றோம். அனைவரும் நன்றி மன்றாட்டுக்காக முழந்தாட்டுகின்றோம். ஜெபிப்போமாக. எல்லாம் இறைவா, கோடியற்பத புனித அந்தோனியாரின் விழாவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணகாற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் படையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடப்பமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசி கோடியற்பத புனித அந்தோனியார் வழியாக கிடைக்க நாம் அனைவரும் தலை வணங்கி கொண்டாடுகின்றோம். புனிதர்களின் ஆட்சி மக்களின் பிரமாண இறைவன் உங்களுடைய சிறப்பு மிக்க வேண்டல்களால் உங்களுக்கு வலுவூட்டி உங்கள் மீது தமது முடிவில்லா ஆசிரியரை பொழிவாராக. நீங்கள் புனிதரின் பரிந்துரையால் இம்மையின் தீமைகளிலிருந்து விடுதலையும் அவரது புனித வாழ்வில் எடுத்துக்காட்டினால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் பணி செய்வதில் இன்னும் கருத்தூண்டியவர்களாய் இருப்பீர்களாக. இவ்வாறு நமது மக்கள் விண்ணக புனித கூட்டத்தில் இணைந்து முடிவில்லாத அமைதி பெறுவதைக் கண்டு அகமகிழும் சிறுமையின் பிள்ளைகளாக நீங்கள் அனைவரோடும் ஆன்மீகத்தின் மகிழ்ச்சியை அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. புனித அந்தோனியாரை
Away.